ஹாய் கைஸ், நேற்று நானும் என் தம்பிங்களும் ஒரு சின்ன வேலை சென்னையில் இருக்க டி நகர் வரைக்கும் போயிருந்தோம். போன இடத்துல ஒரு சின்ன பொட்டிக்கடை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லாரும் கியூல நின்றுட்டு ஏதோ சாக்லேட் கேக் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, கிட்ட போய் என்னப்பா இதுன்னு கேட்டா, இதுக்கு பேர் தான் இட்டாலியன் வேர்ஃபுல் சாக்லேட்டாம். ரொம்ப வருஷமா அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாத்தீங்களா, இத்தனை நாளும் நமக்கு தெரியாம போச்சு. சரி ஓகேன்ட்டு நானும் ஒரு சாக்லேட் வேர்ஃபுல் பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ல பார்த்தோன்னா இவங்க வேர்ஃபுல் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வேர்ஃபுல் ரெடி பண்ற ஸ்டைல பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, அந்த மாவு தூக்கி அந்த பேன்ல ஊத்துறாரு. அந்த பேனை ஊத்திட்டு ப்ரெஸ் பண்றாரு. ப்ரெஸ் பண்ணது பார்த்தோன்னா அது ஒரு ஷேப்புக்கு அது அழகா வந்துருது. அதை எப்படியே கட் பண்ணி நாளாக்கிட்டு அதுல உள்ளிக்கும் மேலுக்கும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அழகா வச்சு பூசி நம்ம கையில கொடுத்துறாரு. என்கிட்ட தான் கொடுப்பாருன்னு நினைச்சா கடைசியில எனக்கு பல்பு கொடுத்துட்டாருங்க. ஏப்ரல் ஃபூல். கைஸ், எனக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்குறான்னு வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ் ரொம்ப நேரமா. கடைசியில பார்த்தா என்னை தாண்டி பின்னாடி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க கைஸ் அந்த பையன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்புறம் ஒரு வழியா அந்த வேர்ஃபுல் ரெடி பண்ணி அந்த தம்பி என் கையில கொடுத்துட்டான். பார்த்தது ஒரே சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த வேர்ஃபுல் வாங்கி திரும்ப அது மேல சின்ன சின்ன சாக்லேட்டாலே கோட்டிங் கொடுத்து நம்ம கையில கொடுத்தாப்புல. பார்க்க செமையா இருந்தது. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அந்த வேர்ஃபுல் எடுத்து ஒரு கடி கடிச்சு பார்த்துருந்தாங்க. அந்த வேர்ஃபுல்ல கடிச்சு சாப்பிடும் போது அப்படியே கரைஞ்சி ஓடுது கைஸ். அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி அடுத்து நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு கடி கடிக்கணும்னு தோணுது கைஸ். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது கைஸ். இந்த ரேட்டுக்கு டேஸ்ட் ஒர்த்துன்னு சொல்லலாம். பட் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தோன்னா இதுலேயே பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரும் இருக்குது, அதையுமே வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு கடி கடிச்சிருந்தேன். ஸோ அதோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா அந்தளவுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கிடையாது, பட் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. அதோட டேஸ்ட்டுமே பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சென்னை டி நகர் சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ.